ஹலோ தங்கங்களே, எல்லோருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பம் இஷ்டு ரொம்ப ஃபேமஸ் எங்களுக்கு. நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. இஷ்டு 2 ஸ்டைல் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கிட்டாச்சு. அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு தேங்காய் உடைச்சு 3/4 தேங்காய் வரைக்கும் கட் பண்ணி பீஸ் ஆக்கி வச்சிருக்கேன். அதில் 2 கை தேங்காய் எடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். தென் பாக்கி உள்ள எல்லா தேங்காவும் ஒரு 2லேருந்து 2.5 கை தேங்காய் வரைக்கும் போட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு நல்லா பேஸ்ட் பதத்தில், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கும் பேஸ்ட் பதத்தில் தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதும் பேஸ்ட் பதத்தில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ உருளைக்கிழங்கு வெந்து எடுத்த உடனே அது எடுக்கிறதுக்குள்ள இங்கே இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி பீஸா லேயரா போட்டு 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி வரைக்கும் ஊற்றி அதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அது அங்கே வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள இங்கே தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்ததை எடுத்து தோல் உரிச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி பீஸா இருக்கிறத விட ஸ்மாஷாக இருக்கும் போது தான் இஷ்டுக்கு நல்லா. அப்போ அதை ஸ்மாஷ் பண்ணி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வெந்ததுல இருந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னா 2 ஸ்டைல் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, அது தேங்காய் பால் மட்டும் ஊத்தி பண்றதுக்காக அதை வெந்ததுல இருந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் தனியா. ஒரு பச்சை மிளகாய் வெந்ததும் கொஞ்சம் வெங்காயமும் தனியா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அப்போ அதை தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய உருளைக்கிழங்கு 2 பீஸ் எடுத்து அதை ஸ்மாஷ் பண்ணி அந்த வெங்காயம் அந்த ஒரு பச்சை மிளகாய் வெந்ததோட இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். அது கொதிச்சு வரதுக்குள்ள உப்பு போட்டிருக்கேன். தென் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் 1/2 கிளாஸ் தேங்காய் பால் அதுல ஊத்திருக்கேன். தேங்காய் பால் ஊத்திட்ட பிறகு ரொம்ப கொதி வரக்கூடாது, அதுக்குள்ள இறக்கி வச்சிடணும். ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்ல பச்சை கருவேப்பிலை போட்டு அது மேல போட்டுடணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தேங்காய் பால் ஊத்தின இஷ்டு ரெடி. தென் இந்த பக்கம் தேங்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சு வச்சதை அது கூட போட போறோம். இப்போ அந்த பாக்கி இருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் வெந்தது இருக்கு இல்லையா, அதுல இந்த ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு, பாக்கி இருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கிறோம். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். தென் இந்த அரவை சேர்த்துடுறோம். கொதி வர்றதுக்குள்ள, ரொம்ப கொதி வர தேவையில்லை, எல்லாமே கலந்து விட்டு கொதி வந்த உடனே நல்ல 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். கலந்து விட்டுலாம். அப்போ 2 விதமான இஷ்டு ரெடி. இஷ்டு தேங்காய் பால் ரெடி. எது ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குன்னா அப்படி பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் தங்கங்களே.